அவ்வளோதான் மக்களை நம்மளை முடிச்சு விட்டாங்க, நம்ம மக்களை முட்டாளாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படி தான் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் விஜய் டிவி இவங்களோட ரெக்கமெண்டேஷனில் விஜய் விஷால் அவர்களை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடணும், டாப் 5 இல்லை டிடிஎஃப் மூலியமா எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை பொறுத்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்காக அவங்க பர்சனலாக எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு டாஸ்க்கு எல்லாத்துலேயுமே வந்து எஃபர்ட் போடுறாங்க. இப்போ இந்த ஃபோன் டாஸ்கில் கூட அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிற பல கண்டஸ்டன்ஸுக்கு வேணும்னே ஒரு சில விஷயங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க, விஜய் டிவியே பிளான் பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி லைவ் அப்டேட், எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட், லைவ் ரிவ்யூக்கு நம்ம சேனல் ஹானஸ்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பர், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் எப்படா நீ சொல்லலாம், என்னடா விஜய் விஷால் மட்டும் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. விஜய் விஷால் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு சேனல் எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். விஜய் டிவி இதை பண்ணுறது எல்லாமே ப்ரொடக்ஷன் டீமாக இருந்தாலுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கும், இந்த டிவி சேனலோட இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது இந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து தேவைப்படுறாங்க. சேனலில் இப்போ 3/4 பேர் இல்லை, எந்த அளவுக்கு டவுனாக போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ அதுக்காக விஜய் விஷாலை உள்ளே எடுத்துக்கிறதுக்காக எதுக்காக பிளான் போடுறாங்கன்னு தெரியல. பட் அவங்க ப்ராடக்ட்டை அவங்க வின் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக இருக்கிற கேமில் ஃபுல்லாக கோல்மால், இருக்கிற கேமில் ஃபுல்லாக எல்லாம் திருட்டு வேலை பார்த்துருக்காங்க. நேற்று இந்த லைட்டு டாஸ்கில் வரைக்கும் ஏமாற்றி வச்சிருக்காங்க. வீடியோ எடுத்து கட் பண்ணி பார்த்தா, லைவ்ல இருந்து எடுத்து பார்த்தா நமக்கு எபிசோட்ல பெருசாக தெரியல, லைவ்ல எடுத்து பார்த்தா அப்படியே தெரியுது. ஏன்டா அப்படியே அநியாயமாக தோக்கடிக்கிறீங்க எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த லைட்டு டாஸ்கில் பவித்ரா ஜெரணி லைட்டு அவங்க கையை விட்டு கையை அசைக்க கூட இல்லை. ஒரு சில பேர்லாம் வந்து லைட்டாக கையை எடுத்தாங்க, கையை நவுத்துனாங்க, ஆஃப் ஆச்சு. ஆனால் பவித்ரா ஜெரணி கையை அசைக்கவே இல்லை, அப்படியே பிடிச்சிருக்காங்க. அப்படியுமே அவங்க லைட்டு ஆஃப் ஆகுது. பிக் பாஸ் வாண்டடா பவித்ரா ஜெரணி நீங்கள் அவுட்டு கீழே இறங்குங்க அப்படிங்கிறாரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறாங்க தெரியல. இது மட்டும் நான் காரணம்னு சொல்ல இன்னும் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், சரிங்களா? இப்போ இந்த மொபைல் டாஸ்க் ஒன்று நடக்குது இல்லைங்க. இந்த மொபைல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன கேப்டன்சி டாஸ்க் எப்படி விஜய் விஷால் கேப்டன் ஆனாரோ அதே கான்செப்டில் இந்த மொபைல் டாஸ்க்கை கொண்டு வராங்கன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் தோணுது. அதுவும் ஒரு குரூப்பிசம் கேம் தான். ஒரு குரூப் சேர்ந்து யாரை வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வின் பண்ண வைக்கிறது. இதுவும் ஒரு குரூப்பிசம் கேம் தான். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் வந்து ஃபோன் முதல்ல யார் ஓடி ஃபோனை எடுக்கிறாங்கிறது அவங்களோட திறமை. பட் ஃபோனை எடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் சொல்லுவார். அந்த டாஸ்க்கை வீட்டுக்குள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் பண்ணணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டைம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிக்கணும், சரிங்களா? அப்படி பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அவங்க பண்ணுற ஆட்கள் அவங்களுக்கு சாதமான ஆட்களாக இருக்கணும். தோக்கடிக்கணும்னு நினச்சா தோத்துட்டா ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகுது. அந்த டாஸ்க்கு கொடுத்த ஆட்களுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகுது, சரிங்களா? செய்ய முடியாதுன்னு சொன்னாலும் ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகுது. இப்படி பண்ணால் கண்டிப்பாக விஷாலுக்கு யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஓப்பனாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். இதுவுமே ஒரு குரூப்பிசம் கேமாக தான் நான் பார்க்குற மக்களே. இது முழுக்க முழுக்க விஜய் டிவி விஷாலுக்காக வேலை பார்க்குறாங்களோ, எப்படியெல்லாம் காப்பாற்றலான்னு வேலை பார்க்குறாங்களோ. நேற்று லைட்டு டாஸ்கில் எவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சாங்க. கரெக்டாக விஷால் மட்டும் தான் நின்னாப்புல, சரிங்களா? அவர் எந்த லட்சணத்தில் கேமெல்லாம் விளையாடுவாருன்னு நமக்கு தெரியும். டாஸ்க்கு பீஸ்டாக இருக்கக்கூடிய ரயானு, சரிங்களா? அது மற்ற விஷயங்கள் வேறு. நல்லா கேம் விளையாடக்கூடிய ரயானு வந்து அவுட் ஆகி வெளில வராப்புல, முத்து வெளில வராப்புல, தீபக் வெளில வராப்புல. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன் அந்த லைட்டு எப்படி நீ சொல்லலாம்னா அந்த லைட்டு அவங்களே லைட்டாக ஒரு சுவிட்சை லைட்டாக ஆஃப் பண்ணி வேணும்னு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்க வைக்கணும்னா ஜெயிக்க வைக்கலாம், சரியா? என்னோட பர்ஸ்பெக்டிவ் அப்படி தான் தோணுது. இந்த குரூப் டாஸ்க் நான் எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே. நான் என்னோட கெஸ்ஸிங் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே ரயானு விஷாலு இல்லைனா அருண் பிரசாத் இவங்க 2 பேருக்குள்ளே தான் போகும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ராணுவுக்கு போகும். இந்த 3 பேருக்குள்ளே யாராவது ஒருத்தருக்காக போவோம். ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள் பார்த்தா ராணுவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. விஷால், அருண் இந்த 2 பேர் எடுக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், சரிங்களா? நம்மளாம் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி தான் போயிட்டு இருக்கு டாஸ்க்கு அப்படிங்கிறதா ஒரு பாயிண்ட். பட் இன்னைக்கு டாஸ்க்கில் முன்னாடி இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. யார் அப்படின்னா இந்த 3 பேர் தான், சரிங்களா? யார் அப்படின்னா ரயானு, முத்துக்குமரன், விஜய் விஷால் 3வது இடத்துல இருக்காப்புல. ஸோ இவங்க 3 பேர் தான் பாயிண்ட்ல லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் இது கன்ஃபார்மாக எனக்கு என்னன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். பட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஷாலை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பிளான் போட்டு இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டு பண்ணுறாங்களே, மறுபடியும் ஆங்கரிங்காவோ எதுக்காக தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறதுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறாங்களாங்கிற உங்களோட அப்டேட் மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.